ஹாய் மக்களே, சண்டே மினி விலாக் என்னன்னு பார்த்துடலாமா? நாங்கள் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம்னா, நம்ம வள்ளியூருக்கு தான் கிளம்பிட்டோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா, எங்கள் அத்தா வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படுறதுனால நம்ம ஏஞ்சல் ஸ்டூடியோவில் போயிட்டு நம்ம ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நிறையா ஒரு சில திங்ஸுமே எங்கள் அத்தானுக்கு கொடுத்து விட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே நாங்கள் வீட்டில் இருந்து வள்ளியூருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா வள்ளியூருக்கு வந்து அண்ணன் வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ வள்ளியூருக்கு எடுத்துகிட்டு வந்தோடனே அண்ணனும் வந்துட்டாங்க. அவங்ககிட்டையும் திங்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து விட்டோம். அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படியே நம்ம ஆர்ஆர் கொலுசு கடைக்கு தான் வந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா கூட படித்த ஒரு அக்காவுக்கு வளகாப்புங்கிறதுனால வெள்ளி காப்பு எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்தோம். ஸோ வெள்ளி காப்பு வந்து பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட வெரைட்டிஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம பாட்டில் ஸ்வீக்குட்டிக்கு ஒரு பாட்டில் எடுக்கிறதுக்காக ஒரு பாட்டில் செட் பண்ணி எடுத்தோம். நல்லா இருந்துச்சு. நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு மேட்டு ஒன்று எடுக்கிறதுக்காக ஒரு 2 மேட்டு வீட்டுக்கு தேவைப்படுறதுனால எடுத்துட்டோம். இவங்ககிட்ட தான் நம்ம ரெகுலராக பழம் வாங்குவோம். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இவங்ககிட்ட எப்போவும். ஸோ நம்ம ரெகுலராக வாங்குற மாதிரி பழங்களையும் வாங்கிட்டு நம்ம கரும்புச்சாறு குடிக்கிறதுக்காக வந்துட்டோம். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ குளிர் இருந்துச்சோ அதே போல் தான் இப்போ 2 நாளாக குளிர் கண்ட்ரோலே பண்ண முடியல. இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடித்ததுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கரும்புச்சாறு வாங்கி குடித்தோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. அப்படியே நம்ம மாதாச்சி பாய் பிரியாணி கடைக்கு தான் வந்தோம். அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டா, அதுக்கப்புறம் சிக்கன் பொரிச்சது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் தான் இருக்குது. அப்படியே நம்ம வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பாத்திரம் வித்துட்டு இருந்தாங்க. அதாவது எந்த பாத்திரம் எடுத்தாலும் ₹100 அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம், பட் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லைங்கிற மாதிரி வந்துட்டோம். மற்றபடி எல்லாருமே எடுத்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி பாத்திரம் இன்றைக்கி யாரெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.